என்னடி என்ன யோசனையில இருக்க? துப்பாக்கி எங்க கொண்டு போய் போடுறது? இங்கேயே போட்டுடலாமா? அக்கா, உனக்கு சோறு குழம்பு மதனி தனித்தனியா வச்சிருக்காங்களாம். எனக்கு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. காய் தனியா சின்ன பாக்ஸ்ல வச்சிருக்கு. மறக்காம சாப்பிட்ரு. சரி டி, நான் பாத்துக்கிறேன். அச்சோ அக்கா, பேனாவை காணோம்க்கா. உன் பேனா இருந்தா தெரியா? ஏய், உன் பேனா பென்சில் எல்லாம் பத்திரமா வச்சுக்க மாட்டியா? டெய்லி ஒரு பேனா கொடுக்கணும் மாட்டியா உனக்கு? இந்தா. அப்பா, என்னதா? நாங்க கிளம்புறோம். கனிய ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். கனி, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். எங்கிட்டி அவ? இப்பதானக்கா அவ உள்ள போனா. ஏத்தா நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிட்டேன். சரிப்பா. நீ பாட்டுக்கு பெரியப்பாவை பார்க்க போறேன், தேரிக்காட்டு வரைக்கும் போறேன்னு வெளியே போயிடாதப்பா. இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட வீட்டுல இருந்து அவளை பாத்துக்கோங்க. நான் எங்கேயும் போலதா, வீட்டுக்குள்ளதான் கிடக்குதேன். போதுமா? சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வீரா, வா போலாம். பரணி, நாங்க கிளம்பிட்டோம். அண்ணே, நாங்க போயிட்டு வரோனே. சரியில்ல, பாத்து போயிட்டு வாங்க. வா போலாம். எப்போ கடை கிளம்புதேன். இரு சாமி கும்பிட்டு போயிடலாம். மாமா, சாப்பாடுலாம் தனித்தனியா போட்டு வச்சிருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு கனிக்கும் போட்டு கொடுத்துருங்க. சரிதா சரிதா. ஏட்டி கனி, நீ என்ன பள்ளிக்கூடத்து ட்ரெஸ் போட்டு நிக்க? இங்க வா. என்னப்பா? ஏட்டி, உன்னை எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்னிச்சுல, வேற எதுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்க? இல்லப்பா, மாடல் எக்ஸாம் இருக்கு எனக்கு, அதான். அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா ஒன்னும் குடிமொழி போவாது. நேற்று ராத்திரி கனவு வேண்டு அத்தனை பேர்த்தையும் அந்த பாடுபடுத்தி இருக்க. நீ ஒன்னும் போக வேண்டாம். பைய குடு 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 பைய. ஏட்டி, என்ன பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த கணக்கு கணக்குது? எப்பா பேக் கொடுப்பா. பேக் கொடு முதல்ல பேக் கொடு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் ஆகணும், என்ன விட்டுரு. அது சரி, பைய எதுக்கு இந்த கணக்கு கணக்கு? நிறைய புஸ்தகம் வச்சிருக்கேன். நான் பள்ளிக்கூடம் போய் தான் ஆவேன். இன்னைக்கு நான் பரீட்சை எழுதணும். இல்லை, அது நான் கவர்மெண்ட் எக்ஸாமா? ஒரு நாள் லீவ் போட்டேன்ல, அதான் அப்பா சொல்லுதாருல. டேய் சும்மா இருடா. படிக்க ஆசைப்படுறா, அவ ஆர்வத்தை போய் கெடுத்துட்டு இருக்க. கனி, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ தெம்பாதான் இருக்க. தாராளமா ஸ்கூலுக்கு போலாம். சரி மைனி, போறேன். தட்ஸ் தி ஸ்பிரிட். வா போலாம். சரி சரி இரு, தீவார்த்தனை காட்டிடுறேன். சாமி கும்பிட்டு போ. இதாயா இதாத்தா. பயப்படாம இரு. சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே மாமா. கனி வா. பத்திரமா போ.
சரிப்பா சரி போ. என்ன இந்த பிள்ளை போய் இந்த கணக்கு புஸ்தக போய் இவ்வளோ கனமா கணக்கும்? ரொம்ப படிக்கிறா போல இருக்க. இல்ல கனி சீக்கிரம் வா. ஏ கனி, என்னடி ஆச்சு? ஏன் பேக வச்சுக்க முடியலையா? இல்ல மைனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி, பேக் நழுவிட்டே இருக்கு, நீ திரும்ப திரும்ப இழுத்து வச்சுக்கிற. அவ்வளோ இழுத்து ஏன் கஷ்டப்படுற? கொடு பேக. இல்ல இல்ல குடுறி, நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ஏய், குடுக்குறியா இல்லையா? ஐயோ மைனி, குடு. குடுங்க மைனி. ஏய், கனி கொடு. குடுங்க, நான் வச்சுக்கிறேன். மைனி, ஐயோ கனி, கொடு, விடுங்க. ஐயோ, இறங்குங்க. என்னத்துக்கு இப்ப மல்லு கட்டிட்டு வருதிய? இறங்குங்க. என்னாச்சுல? இவ இந்த பேக வச்சுக்க அவ்வளோ கஷ்டப்படுறா. குடுறி, நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா தர மாட்டேங்கிறா. ஏண்டி, அப்படி என்ன இருக்கு பேக்ல? புதையலா வச்சிருக்கேன். ஏன் தர மாட்டேங்கிற? இல்ல மைனி, புக்ஸ் தான் இருக்கு. அப்புறம் என்ன? முதல்ல என்கிட்ட கொடு. இல்ல மைனி, மைனி வேண்டாம். கொடு கனி. இல்ல மைனி, கனி, கொடு. பரவாயில்ல மைனி. கொடுக்கறல. கொடு. ஐயோ, மைனி, என்னடி இது? இவ்ளோ வெயிட்டா இருக்கு பேக். அது மைனி, நிறைய புக் வச்சிருக்கேன், அதனால தான் வெயிட்டா இருக்கு. ஏண்டி, புக்ஸா இவ்ளோ வெயிட்டா இருக்கு? இல்லை பரிச்சை வருதுதானே சொன்னேன். எதுக்கு அம்புட்டு புக்கே அள்ளி போட்டு போத? இல்லண்ணே, பரீட்சைக்கு முன்னாடி எல்லா பாடத்தையும் ரிவைஸ் பண்ணலான்னு தான். இரு, பேக் குள்ள எவ்ளோ புக் வச்சிருக்கேன் நானும் பாக்குறேன். ஐயோ மைனி, வேணாம் மைனி, சொன்னா கேளுங்க. போடுங்க. ஏய், ஏய், ஏண்டி வேணா? இப்ப எதுக்கு பதட்டப்படுற? உன் புக்கை எடுத்து நான் என்னடி பண்ண போறேன்? இல்ல மைனி, எனக்கு என் புக்கை யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது. அண்ணே, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீ வண்டியை எடு. இல்லை என்ன ரோட்ல நின்னு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? லேட் ஆகுதுல, வாங்க போவோம். எனக்கு என்ன, பாவம் வெயிட் தாங்காம கஷ்டப்படுறாளேன்னு பார்த்தேன். உன் பேக் நீயே வச்சுக்கோ போ. நீ வண்டி எடுன. என்ன? ஒண்ணும் இல்ல. என்னல உங்க அண்ணனுக்கு தினமும் என்கிட்ட அடி வாங்கலன்னா உடம்பு நம்மன்னு தூக்கம் வராதா? இன்னைக்கு அவன் ஏதாச்சும் செஞ்சான், அவனைய பொழந்து கட்டிடுதேன். டேய், ஸ்டேஷன்ல வாங்கி கட்டிட்டு பத்தாதான்? இப்ப எதுக்கு எங்க கிட்ட வந்து தகராறு பண்ற? வெட்டுக்கிளி எடுக்கலன்னா வேற யாரும் என் பிஸ்டல் எடுத்துருப்பான். எங்க கிட்ட கேட்டா? இல்ல, நீ புத்திசாலித்தனமா பேசி வெட்டுக்கிளியை கூட்டிட்டு போயிருக்கலாம்.
ஆனா எனக்கு நல்லா தெரியும், என்னை வழிமறைச்சு என் கண்ணுல முளாப்படி தூவுனது அவன்தான். அந்த கும்பல்ல வெட்டுக்கிளியும் இருந்தான். டேய் லூசாடா நீ. நிச்சயமா அந்த கும்பல்ல வெட்டுக்கிளி இல்ல, இருக்க வாய்ப்பே இல்ல. அப்பனா அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியுமா? அது எப்படி அதுல வெட்டுக்கிளி இல்லைங்கிற? அப்போ அதை பத்தி உனக்கு தெரியும் தானே? டேய் இதுல என்ன தெரிய வேண்டியது இருக்கு? எங்களுக்கு வெட்டுக்கிளிய பத்தி நல்லாவே தெரியும். அவன் தப்பே பண்றதா இருந்தாலும் சண்முகத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். அப்போ சம்முவன் தான் அந்த தப்பை பண்ணிருக்காங்கயா? உனக்கு என்னல வேணப்பா? உன் சோக கதை கேட்கல எங்களுக்கு நேரம் கிடையாது. பள்ளிக்கூடம் போகும்போது குறுக்கல வண்டி வந்து போட்டு சீனை போடுதியா நீ? முதல்ல வண்டி இல்ல இல்லை நீ ஏறு. ஏறு போய். நான் இனிமே உங்க வழியில வரல. மரியாதையா என் பிஸ்டலை வாங்கி கொடுத்துரு. எங்களுக்கு தெரிஞ்சாதானே வாங்கி தர முடியும். இல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எஸ்பி என் பிஸ்டலை கண்டுபிடிக்க 48 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அதுல 24 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் நான் பிஸ்டலையே கண்டுபிடிக்கல. முதல்ல மெமோ கொடுப்பாங்க, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையோட விளையாடாத. அண்ணே ஸ்கூலுக்கு நேரமாச்சுண்ணே. இல்லை அவ தான் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுதால. போற வேணல உனக்கு பள்ளிக்கூடம் போற நேரத்துல வழி மறிச்சு கலாட்டா பண்ணுதியா நீ? வழிய விடல. பரணி எனக்கு வேலை போச்சுன்னு வையி, நாங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என் நிலைமை புரியாம விளையாடாத. மரியாதையா என் பிஸ்டலை வாங்கி கொடுத்துரு. இல்லை அவ தான் சொல்லுதால. காதுல விழியா உனக்கு? என்ன செவிடாய் பிட்டியா? விசிறு வாங்கி தருவா மாட்டிக்குதியா? சொன்னதே சொல்லிட்டு இருக்கே பைத்தியக்கார மாதிரி. முத்துப்பாண்டி தயவு செஞ்சு நான் சொல்றத காதுல வாங்கிக்கோ. சத்தியமா நாங்க யாரும் உன் பிஸ்டலை எடுக்கல. இத பாரு, நீ எங்கேயோ உன் பிஸ்டலை தொலைச்சிட்டு எங்களை வந்து டார்ச்சர் பண்றதுல எந்த நியாயமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விடுறியா? வேணால, இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். அதுக்குள்ள பிஸ்டல் கிடைக்கலன்னா என் வேலையே போயிடும். அது கூட பரவாயில்ல, என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. ஒரு கிரிமினல் மேல கிரிமினல் ஆக்ஷன் தான் எடுக்கணும். அதுல என்னடா தப்பு இருக்கு? இப்ப வழி விட போறியா இல்லையா? நிச்சயமா உன் குடும்பம் தான் எடுத்திருக்கு. அது எனக்கு தெளிவா தெரியுது. பிஸ்டலை எடுத்தவன் மட்டும் என் கையில சிக்கட்டும். அவன் தோலை உரிச்சு தொங்க விடல. என் பேர் முத்துப்பாண்டி இல்ல. பாத்தியால நீ செஞ்ச காரியம் எப்படி துரத்திக்கிட்டே வந்து பார்த்தலா? நான் என்ன செஞ்சேன்? அவன் இசக்கிய அடிச்சான். பதிலுக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அதனால செஞ்சேன். நியாயமா இத இசக்கியோட அண்ணன் தான் செஞ்சிருக்கணும். தங்கச்சிக்கு ஒண்ணுனா அவன் தான் சிங்கம் மாதிரி கொதிச்சு போய் வருவான். அவன் கண்டுக்கல. நான் இசக்கியோட மதனி. அதனால தான் வேற வழி இல்லாம நான் செஞ்சேன். அதான் அந்த சிங்கத்தியாவை அவமானப்படுத்திட்டு போயிட்டாளா? ஊருக்கு முன்னாடி துண்டை தாண்டி கேவலப்படுத்திட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணுவான்?
தலை குனிஞ்சு தானே நிக்கிறேன். நீ குனிஞ்சு நிக்க வேணாம், பேசாம இருந்தாலே போதும். எங்களை இறக்கி விடுறியா? மைனி நான் வேணா வீட்டுக்கே போயிடவா? போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுக்கிளிய பாண்டி அடிக்கிறத நீ பார்த்ததுல இருந்து நீ ரொம்ப தான் பயப்படுற. முத்துப்பாண்டி ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, அவனை பார்த்து பயப்படலாம் வேண்டாம். மரியாதையா ஸ்கூலுக்கு போ. சண்முகம் வண்டி எடு. ஏய் அண்ணே பரிச்சை வருதுன்னு சொன்னல, அதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். தேவையில்லாம இதெல்லாம் நீ தலையில போட்டு குழப்பிக்காத. ம். ஏறு. சரி சரி நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. கனி இங்க பாரு, ஆ? ஸ்கூல்ல எதுவும் பயப்படக்கூடாது, கனவு வந்து அழக்கூடாது, சரியா? இல்லே அவனை தூங்குவா போறா, படிக்க தானே போதா? இல்ல நீ கிளம்பு, ஒழுங்கா போய் படிப்போ. சரி நான் போறேன், நீயும் போ. கனி இரு. திரும்ப. என்ன மைனி? திரும்படி. ரிப்பன் சரியா கட்ட மாட்டியா நீ? நான் வரேன் மைனி. தேங்க்ஸ். சரியா இருக்கு. ஏம்ல இல்ல கனி இல்ல என்னாச்சு அவளுக்கு? வழக்கமா எனக்கு டாடா காட்டிட்டே போவா. உன் தங்கச்சியாச்சே, வேற எப்படி போவா? இல்லையே, அதிசயமா இருக்கு. கிளாஸுக்குள்ள நுழையிற வரைக்கும் நான் இங்கேயே நிக்கணும்பா, உள்ள போற வரைக்கும் டாடா காட்டே போவா. இனி திரும்பி கூட பார்க்காம போதா? எல்லாம் உன் தப்பு தான். அவளை எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போன? வெட்டக்கிளியே என் அண்ணன் அடிச்சதை பார்த்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. இல்லே நான் ஏதோ பிளான் பண்ணி கூட்டு போன மாதிரிலாம் சொல்லுத. போற வழியில போன வந்தா என்னத்த பண்ணுவ? பதட்டத்தில் அப்படியே போயிட்டேன். இவ இருக்கிறான்லாம் யோசிச்சனா. சரி சரி ஏறு, டைம் ஆகுதுல. இப்ப என்ன செய்ய? இந்த துப்பாக்கியை எங்க போடுறது? அந்த குப்பை குழியில போய் போட்டுடலாம். இந்த பொண்ணு எதுக்கு அங்க போகுது? அங்கிட்டு குப்பை குழியில இருக்கு. என்ன பண்ணுது? அப்பா ஏ பாப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது வந்து குப்பை போட வந்தேன். குப்பையை நீ தான் இங்க வந்து போடணுமா?
ஆள் இல்லாத இடம். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன செய்யறது? சாரிண்ணே. இதுக்கு போய் எழுதிக்கிட்டு இருக்க? போ கிளாஸ்க்கு போமா. போ அழாம போ. ஏய் கனி, என்ன இது? மாடல் எக்ஸாம் எழுதுறப்ப பேக பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது போ, பேக வெளியில வச்சுட்டு வா போ.